அதாவது புத்தாண்டு ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்னு லைக்கா அனௌன்ஸ் பண்ணாங்க. செம்ம கடுப்பாயிட்டாங்க அஜித் ஃபேன்ஸு. ஏயா நீங்கள் தான் ஏன் சொன்னீங்க படம் பொங்கலுக்குன்னு, உங்களை நம்பி குட் பேட் அகலையோட தள்ளி வச்சிட்டாங்க, இப்போ எதுக்கையா படத்தை போஸ்ட்போன் பண்ணுறீங்க அப்படிங்கிற நியாயமான கேள்வியை வந்து கேட்டாங்க. இப்போது அதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ரீமேக் ரைட்ஸ் பிரச்சனை தான் மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுத்துருக்குது. நமக்கே தெரியும், விடாமுயற்சி 1997 ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோட ஹாலிவுட் படம். அந்த படத்தோட ரீமேக் தான். ஆனால் என்ன பண்ணால், அதாவது இந்த படத்தை அஃபீஷியலாக ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணியிருக்கணும். இந்த நிறுவனமும், அதாவது லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னா பாரமவுண்ட் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம், ஹாலிவுட் நிறுவனம். அவங்கக்கிட்ட ஆரம்பத்திலே பேசிட்டாங்களா, அவங்களும் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ரீமேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போது பேசப்பட்ட தொகை வெறும் 50 லட்சம் தானா. சரி, ஓகே அப்படின்னு என்ன பண்ணிக்கணும், லைக்கா அந்த 50 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போ லூஸில் விட்டுட்டு 50 லட்சம் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க போல். படம் பாட்டு 1.5 வருஷமாக எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ போய் கேட்டால் அவங்க கடுப்பாயிட்டாங்களாம் பாரமவுண்ட் பிக்சர்ஸு. ஏங்க, படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷூட்டிங்கே போகணும், அதுதான முறை. அதை விட்டுட்டு எங்ககிட்ட சும்மா வாய் வார்த்தையை பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு படம் ஷூட்டிங்கு படத்தையே முடிச்சு வந்து எங்ககிட்ட ரைட்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு ஒரு மிகப்பெரிய தொகை, அதாவது 80 கோடி வரைக்கும் ரைட்ஸை கேட்குறாங்களாம். இப்போது கடுப்பாயிட்டாங்க லைக்கா நிறுவனம். என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கையை பசஞ்சிருக்காங்களாம். இப்போ அவங்கக்கிட்ட வந்து பேசின 50 லட்சம் எங்கே இருக்குது ஆரம்பத்தில், இப்போ 80 கோடி எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த அதிர்ச்சி தான். ஸோ ஒருவேளை லைக்கா நிறுவனம் ஆரம்பத்திலேயே அந்த 50 லட்சத்தை உடனே செட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ தான் வந்து லோகேஷ் கனகராஜோட சாமர்த்தியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். அதாவது நமக்கே தெரியும், லியோ படம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட ரீமேக்கு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணிக்காருன்னா, இந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் ரைட்ஸ் வாங்கலை. அவர் மாநகரங்கிற ஒரே ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமே அந்த ஹாலிவுட் நிறுவனத்துக்கிட்டேயே ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட ரீமேக் ரைட்ஸை வெறும் 5 லட்சத்துக்கு தன் சொந்த காசிலே வாங்கி வச்சிட்டாரு. எப்படி பின்னாடி விஜய் வச்சு எடுப்போம் அப்படின்னு உஷாரா அப்போ வாங்கி வச்சிட்டாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய லியோ டைமில் கை கொடுத்துருக்குது. ஸோ அப்படி இயக்குனர் லோகேஷ் கனகராஜே உஷாரா 5 லட்சத்தை முன்பே கொடுத்து ரீமேக் ரைட்ஸை வாங்கும்போது லைக்கா போன்ற இன்டர்நேஷ்னல் கம்பெனி அது. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கணும், பாரமவுண்ட் பிக்சர்ஸில் வந்து பேசி அந்த அப்போவே அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிக்கணும். சரி, இப்போ என்னையா பஞ்சாயத்து முடியுமா முடியாதுன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். இவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி லெட்டர்லாம் போட்டிருக்காங்க, மெயில் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாரமவுண்ட் பிக்சர்ஸோட மும்பை கிளை பார்த்திங்கன்னா அந்த மெயிலை வந்து பார்த்துருக்காங்க. பட் ஹாலிவுட் அந்த தலைமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட் ஆஃபீஸு, அங்கே இந்த மெயிலை பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது, ரிப்ளை பண்ணுறது யாரும் கிடையாது. அதற்கு காரணம் இந்த 10 நாட்களாக எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் இதை வந்து இந்த 2 பண்டிகைகளையும் தொடர்ந்து 20 நாட்களுக்கு கொண்டாடுவாங்க. எப்பவுமே டிசம்பரில் வந்து ஷேர் மார்க்கெட் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் ஹாலிடேஸாக தான் இருக்கும். ஸோ அதன் விளைவாக இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அனுப்பின அந்த மெயிலை அவங்க பார்க்கவே இல்லையா. ஒரு வேளை பார்த்ததுக்கப்புறம் எப்பா 80 கோடிலாம் தர முடியாதுப்பா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு நம்ம ஆளுங்க லைக்கா சொல்லியிருக்கும் போது கண்டிப்பாக ஓரளவு இறங்கி வருவாங்க. பட் 50 லட்சத்துக்கு எங்கே இருக்குது, 80 கோடி எங்கே இருக்குது, 80 கோடி வந்து எவ்வளோ கோடி கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ லைக்கா செய்த சிறு அலட்சியம் இப்போது மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு விடாமுயற்சிக்கு.